अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनगरं वल्लवीधनवल्लभं जयन्ती सम्भवन्त्यां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु प्रसादयति यक्षुभक्तिः स्वाधीनपतितां श्रुतिं तन्मन्त्रवित् क्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिह्मकमुखैः समुपस्थितं नः विश्वक्ततं विषयलोभविषं निजाभिः गाढानुभावगरुडध्वज भावनाभिः सन्मन्त्रवित् क्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिह्मकमुखैः समुपस्थितं नः विश्वक्ततं विषयलोभविषं निजाभिः गाढानुभावगरुडध्वज भावनाभिः श्लोकத்திலே மூலே நிவிஷ மகதான் நிகமத்ருமானாம் அப்படின்றதுனால திருவஷ்டாட்சர சம்சித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல சன்மந்திரவித்து அப்படின்னு சொல்றதுனாலையும் அப்புறம் அந்த ஜிம்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹா விஸ்வஸ்ததம் விஷயலோபத்தை க்ஷிபதி அப்படின்னு சொல்றதுனாலையும் இங்க சத் மந்திரம் அப்படின்னா நம்மெல்லாம் சத்தாக்கக்கூடிய மந்திரமான துவயம் அப்படின்னு பார்த்தோம். அதனால சத்தான மந்திரம் அத நன்னா அறிஞ்சவர் வித்து க்ஷிபதி. க்ஷிபதின்றது கடைசியில இருக்கு. சம்யமினாம் நரேந்திரஹா. யாரு சன்மந்திரவித்து அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் தான். ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்மந்திரவித்து. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா சம்யமினாம் நரேந்திரஹா. யமி அப்படின்னு சொன்னா யதிகள் தான். யதிகளை யமின்னு சொல்றது. யமத்தை உடையவர்கள் யமி. யமம் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு சொன்னா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சர்யா அபரிக்கிரஹா யமஹா அப்படின்னு சொல்லப்பட்டு. யமஹா அப்படின்னா இந்த இடத்துல யமின்னு சொன்னதுக்கு சன்னியாசிகளை ஏன் காரணம் அப்படின்றதுக்கு அதுதான். அதாவது யமத்தை உடையவர்கள், யமத்துக்கு சொன்ன லட்சணங்கள்லாம் உடையவர்கள் யமிகள். மொத்தத்துல சன்னியாசிகள்னாலே பற்றவர்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அந்த கீழ் ஸ்லோகத்துல ராமானுஜ சரணமஸ்து முனிஹி ஸ்வயம் நஹா. ராமானுஜ முனிஹி அப்படின்னு சொல்லுவோம். ராமானுஜ முனிஹி அப்படின்னு சொன்னதுனால மனநசீலன்னு அர்த்தம். இந்த மந்திரம் இருக்குது, மூல மந்திரம். அந்த மந்திரத்தை மனனம் பண்ணி 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 அதனுடைய அர்த்தத்தை நன்னா தெரிந்தவர். அவர் என்ன அந்த மந்திரம் என்ன சொல்றது, ராமனுக்கு அனுஜனா இருக்கணும்னு சொல்றது. ராமனா இருக்கிற எம்பெருமானுக்கு அனுஜனா. அதனால அந்த இடத்துல ராமானுஜ சப்தமும் பிரயோகிச்சிருக்க. ராமானுஜன் அதாவது திருவஷ்டாட்சரத்துல பிரணவத்திலையும் ரட்சகனா இருக்கக்கூடிய காரணனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்குது.
அவனுக்கு அடியவன் அப்படின்னு சொல்றது சேஷத்துவம், அனன்ய சேஷத்துவத்தை காண்பிக்கிறது. அதே மாதிரி கைங்கரியத்திலையும் நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நியிலை அப்படின்னு சொல்றபடிக்கு எம்பெருமான் விட்டு நாம இல்லை, ஆனாலும் நம்முடைய கைங்கரியம் தான் அவனுக்கு, நாம பண்ணக்கூடிய கைங்கரியம் அவனுக்கு தான். நீ என்ன இல்லை, நான் உன்னை விட்டு இல்லை, அதனால நான் பண்றது மொத்தம் உனக்கு அப்படின்னு அனுசந்தானம் பண்றேன். நீ எப்படி என்னை விட்டுட்டு இல்லை, சேஷபூத்த நான் என்னை விட்டுட்டு நீ இல்லை. கைங்கரியம் எப்படி சேஷன் பண்ணாதான் சேஷி ஏத்துக்க முடியும், இல்லைன்னா எப்படி அந்த அதிசய பாக்க ஆக முடியும். அதனால சேஷனோட விட்டு, அதனால அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற ராமானுஜான்ற ஒரு பதமும் இருக்குது. அது தவிர மூலிகை தான் மரணம் செய்யல. அந்த இதனுடைய இது ராம அனுஜம். சரி, இந்த இடத்துல சம்யமினாம் நரேந்திரா நரேந்திரா அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்குள்ள உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஜன்னுன் நாராயணோ நரஹா அப்படின்ற இடத்துல நரசப்தம் எம்பெருமான சொல்றது. நாராயணஹா அப்படின்ற இடத்துல கூட நாரசப்தம் ஜீவனை சொல்லச்சு நரசம்பந்தினோ நாராகா அப்படின்னு நரசப்தம் பெருமாளை சொல்றது. நரசப்தம் பெருமாளை சொல்றது. இந்த நரசப்தம் பெருமாளை தான் சொல்றது. எப்படின்னு சொன்னா அப்படின்ற தாத்து க்ஷயார்த்தத்தை சொல்றது ரா சப்தம். அந்த க்ஷயம் இல்லாம இருக்கிறது நரசப்தம். அதாவது ஜீவன் இருக்கானே அவனுக்கு ஸ்வபாவ மாறுதல் உண்டு. ஏன்னா இந்த கர்மங்கள்னால ஞானம் திரோகிதமாய் மறைக்கப்பட்டு, அதனால அவன் மாறுபடுறான். ஸ்வபாவம் மாறுபடுறது. ஒரு நாளைக்கு நல்லவனா இருக்கான், ஒரு நாளைக்கு நல்லவனா இல்லை. ரொம்ப நல்லவனா இருக்கானே நினைச்சா திடீர்னு ஒரு நாளைக்கு அப்படி அட்டாக் பண்ணிட்டான்பா. கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை. மற்றவாள்லாம் இருக்கட்டும், இவன் ரொம்ப நல்லவனா இருந்தா திடீர்னு அந்த மாதிரி பண்ண, அதாவது ஒரு சுபாவம் மாறுதலுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஜன்னுன் நாராயணோ நரஹா அப்படின்றதுல நரசப்தம் எம்பெருமானதான் சொல்றது. ஏன்னா அந்த சுபாவம் கூட மாறுபடாத இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அச்சேதன வஸ்து இருக்கே, அந்த அச்சேதன வஸ்து பிரகிருத்தின்றது மகத்தாது, மகத்துன்றது அகங்காரமாகுது, அகங்காரம்ன்றது ஏகாதசி இந்திரியமாகவும் பஞ்ச தன்மாத்திரையாகவும் மாறுறது. அது சொரூப மாறுதலையே உடையதா இருக்கு. சொரூபமே மாறி போச்சுன்னா அப்ப வேற பொருளாவே ஆயிடுச்சுன்னா அதனுடைய சுபாவமும் தன்னிடையா மாறிச்சுன்னு அர்த்தமாயிடுச்சு. அதனால நரசப்தம் அச்சேதனத்தை காட்டிலும், அப்புறம் சேத்தனா இருக்கிற ஜீவன் இருக்கானே அந்த ஜீவன் பத்த ஜீவன் அனாதி பாப்பத்தினால அவனுக்கு சுபாவ மாறுதல் இருக்கு. அனாதி கர்மங்கள்னால, புண்ணிய பாப கர்மங்கள்னால அவன் மனுஷனாகவும் மாடாகவும் ஆடாகவும், மனுஷன்லயே கூட ஒரு நாளைக்கு ஒரு விதமா இருக்கான், இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமா இருக்கான். அந்த மாதிரி
அவனுக்கு அந்த தர்மபூத ஞானம் ஏற்ற குறைச்சலா மாறி மாறி இருக்கிறதுனால அவனுக்கு சுபாவ விகாரம் இருக்கு. இப்படியான ரீங்ஷயே, அதாவது மாறுதல் அற்ற தன்மையே உடையவன் எம்பெருமான். சேத்தனத்துக்கு சுபாவ மாறுதல் உடையவனா இருக்கான். அச்சேதனம் சொரூப மாறுதல் உடையதாகவே இருக்குது. அதனால இப்படி ரெண்டு மாறுதல் இல்லாம ஏகரூபமா இருக்கானே, இதுல தெரிஞ்சுக்கணும், ஜீவன் சொரூப மாறுதல் கிடையாது. ஜீவன்ல ஆண் பெண் ஆடு மாடு அப்படின்னு சொரூபத்துல வித்தியாசம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துல அந்த சுபாவத்தினால இருக்கக்கூடியதான புண்ணிய பாபத்தினால இருக்கக்கூடிய சரீரம் தான் மாறுதல். சொரூபம் ஒரே மாதிரி தான். எம்பெருமானுக்கு வச்சு அந்த சொரூபமும் மாறல, சுபாவமும் மாறல. அதனால அங்க நரகா அப்படின்னு அவனுக்கு ரான்னா மாறுதலை உடையக்கூடியது சொல்றது. அந்த மாறுதல் இல்லாத எம்பெருமான சொல்றது. சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற மூன்று தத்துவத்துல. அதனால நரகா அப்படின்றது. இந்த நர சம்பந்தினோ நாராகா, நரனுடைய சம்பந்தம் பெற்றவைகள்லாம் நாரங்கள். நாராகா அயனம் எஸ்ய, இந்த நாரங்களுக்கு இருப்பிடமா இருக்கும் நாராயணன். இல்லையா நாராயணாமயனம்னு சொல்லலாம். இந்த சமாசம் சொல்றதுன்னா நாராகா அயனம் எஸ்ய அப்படின்னு சொல்லலாம். நாராயணாமயனம்னு சொல்லலாம். நாராகா அயனம் எஸ்ய அப்படின்னு பௌரி சமாசத்தினாலே சொல்லலாம். அதனால எப்படின்னா இந்த இடத்துல நரகான்றது மாறுபாடல் இல்லாதவாட சொல்றது. நரேந்திரஹா அப்படின்னு சொன்னா, ஆனா பொதுவா இவனுக்கு சுபாவ மாறுதல் மாத்திரம்தான் இருக்குது, சொரூப மாறுதல் இல்லாத இருக்கிறதுனால இவனையும் நரகா அப்படின்னு ஜீவனையும் சொல்றது உண்டு, மனுஷனையும். அதனால நரேந்திரஹா அப்படின்னு சொன்ன மனிதர்கள் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நரேந்திரஹான்னு சொன்னா மனிதர்கள்ல உயர்ந்தவர், அரசன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொல்றதுனால யமிகளா இருக்கக்கூடிய யதிகளுக்குள்ள உயர்ந்தவர். அந்த யதிகள் எப்படிப்பட்டவா அப்படின்னா, யமஹா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியா அபரிகிரஹா யமஹா. யமம்ன்ற குணம் இந்த நாலுத்த கொண்டது. அஹிம்சா, இம்சை செய்யாம இருக்குது. அதாவது எந்த பூதங்களுக்கும் ஹிம்சையே பண்ணக்கூடாது, பரபீடனமே பண்ணாத இருக்கிறவா அஹிம்சை. சத்தியம், சத்தியம் அப்படின்னு சொன்னா உண்மை பேசுறது அப்படின்னு பொதுவான அர்த்தம். ஆனா சத்தியம்னா என்ன அர்த்தம்னா பூத ஹிதமானத்தை பேசுறது தான் சத்தியம். அந்த அதாவது அஹிம்சைக்கு மேல இது. அஹிம்சைன்றது துன்புறுத்தாத இருக்குது, ஹிம்சை செய்யாம இருக்குது. நம்முடைய மனோவாக்காயங்கள் மூணுத்தினாலையும் பிற பூதங்களை ஹிம்சை பரிபவப்படுத்தாத இருக்கிறது அஹிம்சை. இது என்னது அப்படின்னு சொன்னா பூத ஹிதமானதை பேசுறது சத்தியம்.
பூத ஹிதமானத்தை பேசுறதுன்னா, அதாவது சாஸ்திரம் சொல்றது சத்தியம் பேசு, சத்தியமானதை உண்மையானதை பேசு, பிரியமானதை பேசு. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் என்றது. பிரியமானத்தை பேசு அப்படின்றது. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத். அதுக்கப்புறம் சத்தியமபி அப்பிரியம் புரூயாத். சத்தியமாவே இருந்தா கூட, உண்மையானதே இருந்தா கூட அப்பிரியமானதை பேசக்கூடாது. அப்பிரியம் ந புரூயாத். சத்தியமபி சத்தியமாவே இருந்தா கூட அப்பிரியம் பிரியம் இல்லாதத ந புரூயாத் பேசக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல ஒரு சத்தியத்தை நாம சொல்றதுனால ஒருத்தருக்கு இடைஞ்சல் வரும் அப்படின்னு சொன்னா அத பேசக்கூடாது. அதாவது சாட்சி சொல்ற விஷயம் அது அதுன்றது வேற. வெறுமையே ஒண்ணும் இல்லாத 4 பேர் பேசிட்டு இருக்கே, இத பத்தி சிந்தனையே கிடையாது யாருக்கும். ஆனா அங்க இருக்க ஒருத்தனை பத்தி அவனுடைய தோஷத்தை சொல்றது, அது அனாவசியம். அது உண்மைதான், அவன் விட்டு தோஷம். இப்ப அந்த இடத்துல யாரும் அதை பத்தி சிந்தனையே படலை. அப்படி இருக்க நாம அதை சொல்லக்கூடாது, அவனுக்கு அப்பிரியமா இருக்கு. அதே போல பிரியமபி அசத்தியம் ந புரூயாத். பிரியமா இருந்தா கூட அசத்தியமான வார்த்தையை சொல்லக்கூடாது. அதனால இப்படி அதுக்கு லட்சணம் சொல்றதுனால சத்தியம் அப்படின்னு சொன்னா பூதங்களுக்கு, பூதம்னா மற்றவர் தான் இருக்கிறது பூதம், மற்றவர்களுக்கு இதமானத்தை தான் பேசணுமே தவிர வேற ஒன்றும் பேசக்கூடாது. ஆன மாதிரி அஹிம்சையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும். அஸ்தேயம், ஸ்தேயம்னா களவு திருடுறது, அஸ்தேயம்னா களவு இல்லாத இருக்குது, திருடாம இருக்குது. திருடுறது அப்படின்னு சொன்னா பரபொருளை, பிறத்தியாருடைய பொருளை தன்னுடைய பொருளா பாவிக்கிறது, அனுபவிக்கிறது, அதுதான் திருடு. இப்போ சொல்றேன், இப்போ நமக்கெல்லாம் நாம இத்தனை நாளா என்ன பண்ணியிருக்கோம், ஆத்மாபகார சௌரியம் பண்ணியிருக்கோம். இந்த ஆத்ம வஸ்து, நாம்னு சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்து பெருமாளை சேர்ந்தது. ஆனா நாம் என்ன பண்றோம், நான் 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 எனக்கே நான் பார்த்துப்பேன், என் காரியத்தை நான் பார்த்துப்பேன், நானே நல்லா சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்வை நான் செம்மையா பார்த்துப்பேன் அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்குமே. இப்படிலாம் பண்றதுக்கு தான் அது ஆத்மாபகார சௌரியம் அப்படின்னு பேர். ஆத்மாவை அபகரிக்கக்கூடிய சௌரியம். இப்போ பசங்களா இருக்கு, பக்கத்துல ஸ்கூல்ல என் பென்சில் எடுத்துட்டான், என் பல்பத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றது அதுவும் திருடுதான். பெரியவனான விட்டு இவன் மற்றவர்கள் பையில இருந்த பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றது இல்லாம திருடுதான். சிலதெல்லாம் இன்னும் இருக்குது, எத்தனையோ பிறர் சொத்தை தன் சொத்தை அபகரிக்கிறது. ஏதோ ஒரு சொத்தை ஒருத்தர் பார்த்துக்கோன்னு சொல்றான்னு வச்சுப்போம், அதை அப்படியே அனுபவிச்சுட்டு தானே அனுபவிச்சுட்டு வருது. அவர் ஏதோ திடீர்னு காலமாயிடுறார், இல்லாத போயிடுறாருன்னு வச்சுக்குவோம். கீழ்கலைக்கு அது தெரியாதுன்னா அப்படியே இவன்
சைலண்டா கீழ்கலைக்கு தங்குதுன்னு தெரியாது. ஆனா இவர் அனுபவிக்கிறாரு தெரியும். அப்படியே சைலண்டா இவன் அப்படியே அந்த சொத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் திருடுதான் எல்லாம். அதான் சுருக்கமா சொல்லணும்னா, பிறருடைய சொத்தை தன்னுதான் பாவிக்கிறது இருக்க, பாவிச்சு அனுபவிக்கிறது, அது களம். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் அப்படின்லாம் வர இடத்துல அதான் என்னதுன்னு அதை நம்புறமோ இல்லை, அது தப்பு. அஸ்தே அதுல சிலத்தை மனசால அனுபவிக்கிறோம். மனசால அனுபவிச்சா கூட அது தப்பு. நமக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துவை அதை நாம ஏதோ அந்த சொத்தை வாங்கி அதான் நமக்கு ஹட்டாத்காரமா அதை உபயோகப்படுத்துறோம், அப்பதான் திருடுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சொத்தை, பிறர் சொத்தை, நமக்கு சம்பந்தம் இல்லாத சொத்தை மனசால கூட அந்த மாதிரி அனுபவிக்க கூடாது. அது அப்படி இருக்கக்கூடிய தன்மை தான் அஸ்தேயம். பிரம்மச்சரியா, பிரம்மச்சரியான்றது புலனடக்கம். பிரம்மச்சரியான்றது புலனடக்கம். இந்திரியங்கள்லாம் கண்டபடி அனுபவிக்கிறதுக்கு இது பண்றமே, கண்டதை பார்க்கறது, கண்டதை கேட்கறது, கண்டதை ருச்சிக்கிறது, கண்டதை ஸ்பர்சிக்கிறது அப்படின்லாம் இருக்குது. கண்டதை பேசுறது இப்படின்னு செவிவாய் கண் மூக்கு உடல் அப்படின்ற இந்த 5 இந்திரியங்கள் இருக்கு. இந்த 5 ஞானேந்திரியங்களையும் கண்டபடி விடுறது, ஆன மாதிரி இல்லாம இந்திரியங்களை அடக்கிறது தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னு சொன்னா ஏதோ பிரம்மச்சரிய ஆசிரமம் கல்யாணம் பண்ணிக்காது இருக்கிறது பிரம்மச்சரியம்னு அர்த்தம் இல்லை. கல்யாணம் பண்ணிண்டவா கூட பிரம்மச்சாரி ஏதாவது பிரம்மச்சரிய விரதம் இருக்கான்னு சொல்லலாம். அதாவது அவளுக்கு விசித்த நாள்ல பத்னியோட சேர்ந்து குடும்பம் நடத்துறது அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி மாத்திரம் இருந்தா அது பிரம்மச்சரியம். அதுல நம்ம பத்னி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீறி நடந்தா அதெல்லாம் பிரம்மச்சரிய விரதத்திலேருந்து போயிடும். நாம் என்ன பிரத்தியாரைய அனுபவிக்கிறோம், நம்ம பத்னி தானே அப்படின்றது. அதுலயும் சாஸ்திரம் எந்த நாள்ல கூடும் எந்த நாள்ல கூடாது அப்படின்னா சொன்னபடிக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னா அது பிரம்மச்சரியத்துல சேரும். அதனால இந்திரியங்களை அதே மாதிரி ஏதோ ஸ்திரீகளோட சேர்றது தான் பிரம்மச்சரியத்துக்கு விரோதம் இல்லை. நினைக்கிறது போறது வரதெல்லாம் கூட விரோதம் தான். வானிலாம் உருவல் சிறுமுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் சிலம்படியுருவில் கருணெடுங்கண்ணார் சிரத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்துண்ணும் போகமே பெருக்கினேன். சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த அப்படின்னரே. அதெல்லாமும் பிரம்மச்சரிய விரோதத்துக்கு பிரம்மச்சரியத்துக்கு விரோதம். அபரிகிரஹா, பரிகிரகம்னா ஒரு திரவியத்தை அபேட்சை பண்றது, அபேட்சை பண்ணி கொள்றது, விரும்பி திரவியத்தை ஏற்கிறது பரிகிரகம்னா. அபரிகிரகம்னா எந்த திரவியத்தையும் அபேட்சையே இல்லாத இருக்குது, அது அபரிகிரகா. இப்படி
இந்த 5 சொரூபங்கள் இருக்கு, இன மாதிரி இருக்கிறது யமஹா. அப்படிப்பட்ட சம்யமினாம் நரேந்திரஹா, அந்த இன மாதிரி இருக்கக்கூடிய யதிகளுக்கெல்லாம் இவர் ராஜாவா விளங்குறார், யதிராஜர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல நரேந்திரஹான்ற சப்தம் இருக்குதே, இந்த மேல் யமினாம் நரேந்திரஹான்னா அந்த இடத்துல இதுதான் யதிராஜர் அப்படின்னு. நான் இந்த பதப்பிரயோகம் நரேந்திரஹான்னு பண்ணத்தினாலே நரனுக்கெல்லாம் இந்திரன், சாதாரண பிரஜைக்கெல்லாம் இந்திரன்னா அரசன் ராஜா அப்படின்றது. ஆனா நரேந்திரஹான்ற சப்தம் இந்த பாம்பாட்டியும் சொல்லும். பாம்பெல்லாம் அடக்கி பண்றானே, பாம்பை அடக்கிறது, பாம்பை தன் வசப்படுத்தி அதனுடைய விஷாதிகள்லாம் விஷங்கள்லாம் ஒன்றும் இல்லாத பண்றது, அப்படிலாம் பண்றாளே, அது காரணம் என்னன்னா அந்த பாம்பாட்டினும் இதை வச்சுக்கணும். ஆனா யமினாம் நரேந்திரஹான்னு சொல்லச்சே அந்த அந்த இடத்துல யதிராஜர்னு அர்த்தம். அந்த நரேந்திர சப்தம் மேல சொல்ல போகக்கூடிய சம்சார விஷம் இருக்குதே, சம்சாரமாகிற பாம்பு, பாம்புடைய விஷம், அத களையறவர் அப்படின்றதுனால இந்த நரேந்திரஹான்ற சப்தத்தை இங்க பாம்பாட்டின்ற சப்தத்தை அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கு. இந்த யதிராஜர் சம்சார ஜிம்மக முகைஹி, சம்சாரமாகிற ஜிம்மகம், ஜிம்மகம்னா சத்தம், ஜிம்மக முகைஹி வாயிலிருந்து, சம்சார ஜிம்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹா, அந்த சம்சாரமாகிற சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து சமுபஸ்திதம் நன்றாக வந்ததாய், அதாவது நன்றாக வந்ததாய்னா என்னன்னா விஷத்துக்கு நல்லது என்ன, அது பூர்ணமா கான்சென்ட்ரேட்டடா இருக்குதுன்னு அர்த்தம். நல்லதுன்னா உடனே விஷம் நல்லதா போச்சுன்னு எடுத்துக்கூடாது. சமுபஸ்திதம் நஹா, நஹா நமக்கு, நம்ம இடத்துல வந்திருக்குது ஆனாதியா நம்முடைய பாபத்தினால. என்னது சம்சாரமாகிற ஜீமகம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்த விசேஷத்தை கருதி இந்த சம்சாரத்தை அக்னின்னு சொல்லுவார்கள், சம்சாரத்தை பாம்புன்னு சொல்லுவார்கள், சம்சாரத்தை வாழுங்கணர் அப்படின்னு சொல்லுவார்கள், சம்சாரத்தை கடல்னு சொல்லுவார்கள். ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி இருக்கும். அதாவது சம்சார கடல் அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரத்தை தாண்டவே முடியாது, கடலுக்கு அக்கறையே தெரியாது, அதை நம்மால நீந்தி தாண்ட முடியாது கடலை. எதனா தோணி, அது படகு கப்பல் இருந்தாதான் இது பண்ண முடியும். பெருமாளே அதனால்தான் நாவாய் அப்படின்னு, நாவாய்னா கப்பல்னு அர்த்தம், கப்பலா சொல்றேன். அந்த மாதிரி தாண்ட முடியாத இருக்குது அப்படின்னு சொல்ல வரது என்ன சொல்லுவார்கள், சம்சாரத்தை கடல்னு வர்ணிப்பார்கள். சம்சாரத்தை சம்சாராக்னி விதீபன அப்படின்னு நேற்று கூட சொன்னோம், ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பத்தில் சொல்றாரு. அது அக்னியா ஏன் வர்ணிக்கிறார்னா, நெருப்பு சுட்டுதுன்னா அது ரொம்ப தகிக்கும், ரொம்ப தகிக்கும். இது அதனால அத சம்சாராக்னி அப்படின்னு. ஏன்னா சம்சாரத்துல அக்னியில விழுந்தவன் எப்படி அப்படியே தகிக்கப்படுவானோ அது மாதிரி இந்த சம்சாரத்துல தகிக்கப்படுறான் அப்படின்றத சொல்ல வரைச்சே அப்படி. நம்மாழ்வார் வன்சேற்று அள்ளல் பொய் நிலத்தே அப்படின்னு சொல்ற, அது சேரா சொல்ற, அதான் பாழுங்கடல். சேரு பாழுங்கடலும் ஜலம் இல்லாத சேரா இருக்கக்கூடிய கண்ணரை தான் சொல்றது.
ஏன்னா அதுல விழுந்தாக்கா எழுந்திருக்கவே முடியாது. அந்த சேத்துலேருந்து சேரும் சகதியமா இருந்து அது எழுந்துக்கிறதுக்கு யாருன்னா கையை பிடிச்சி இழுத்தாதான் உண்டே தவிர சுயமா நாம எழுந்துக்க முடியாது. ஏன்னா அது சேரா இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு மேல வரணும்னு முயற்சிச்சா கூட அது உள்ளேயே அப்படியே போகும். அதாவது அந்த இடம் திருடமா இருந்ததுன்னா நாம மேல வரலாம். மொத்தமே சுத்தி சகதியா இருந்ததுன்னா எந்த இடத்துல காலை வச்சாலும் மறுபடியும் உள்ளேயே தான் இழுக்கும். அதனால இந்த இடத்துல ஜிம்மகமுகைஹி சமுபஸ்திதம்னான்னு பாம்பு வாயிலேந்து வந்த விஷம் அப்படின்னு சொல்ற. ஏன் பாம்பு வாயிலேந்து வந்த விஷம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்ன, இந்த விஷமாகப்பட்டது அது கடிச்சதுன்னா உயிருக்கே ஆபத்து. ஆனா இப்ப இத்தனை சொன்னத்துல இருந்து விடுவிக்க முடியும். எதுலையுமே விடுவிக்கிறதுக்கு வழி இல்லாத இல்லை. அந்த கடல் போல இருந்தா பெருமாள் கப்பல் போல இருக்கான்னு சொன்னோம். அதே மாதிரி ஆங்கு வெண் நரக தகழ்ந்தும் போது அஞ்சேலன் அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி. சேற்றுலதான் தாமரை இருக்கும். ஆனா அது தாமரை சேற்றுடைய மேலேயே தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் சேற்றுல அழுந்தாது. அதனால பெருமாள் என்ன பண்றான், தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுக்கறதுக்கு தாமரை போன்ற ஸ்ரேணியமான அடியை வச்சுட்டு இருக்கான், திருவடியை வச்சுட்டு இருக்கான். அதனால திருவடியை நாம பிடிச்சோம்னா மேல வந்துடும். சேர்லேருந்து உள்ள அழுந்த மாட்டோம். ஏன்னா அந்த திருவடி உள்ள எழுந்தாது, போகாது. அது மேலேயே தான் இருக்கும் தாமரை போல. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த விஷப்பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷத்தை இறக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவாள் இருக்காளே பாம்பாட்டியில, அவன்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி விஷத்தை இறக்கிடும். அதனால அது சரியா போயிடும். இப்ப இந்த இடத்துல நாம பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கோம். அதனால இது இதுவா இருக்குது. பாப்பங்கள்னால விஷத்தை பாம்பு விஷதான் வாயில கடிச்சா மாதிரி இருக்கு. விஷவாயை கொண்டு கடிச்சா மாதிரி இருக்குது. நாம அப்படி நல்லவனா இல்லை, விஷம் கலந்த உடம்பாயிடுச்சு. ரத்தத்துல ரத்தத்துல விஷம் கலந்தா என்ன ஆகும், அப்புறம் ஆளே போயிடுவான். அதனால அந்த மாதிரி நம்ம இங்க வருத்தக்கூடியதா இருக்குது இந்த பாப்பங்கள்லாம். அந்த விஷம் நமக்கு அந்த பாம்புக்கு ஒரு தலை இல்லை, பல தலைகள் கூட இருக்குது. 5 தலை மேற்பட்ட தலைகள்லாம் கூட பாம்புக்கு இருக்குது. அதனால இந்த இடத்துல சம்சாரமாகிற பாம்பு சம்சார ஜிம்மக முகைஹி அப்படின்னு பகுவச்சனத்தை போட்டிருக்க. அந்த சம்சாரமாகிற பாம்புனுடைய முகங்கள்னால சமுபஸ்திதம், உபஸ்திதம்னா வந்ததுன்னு அர்த்தம். சமுபஸ்திதம்னா நன்னா வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நன்னா வந்திருக்குதுன்னா அது விஷம் இனிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த விஷம் நன்னா நம்ம இடத்துல பரவி இருக்குது, வந்திருக்குது. எப்படி இருக்கு அதையும் மேலேயே சொல்ற. சமுபஸ்திதம்னா விஸ்வக்ததம் விஷயலோப விஷம். விஸ்வக்ததம் அது என்ன பண்றது, 4 பக்கமும் பரவிதான் இருக்குது. விஸ்வக்குன்னா 4 பக்கமும், சதம் அப்படியே பரவி இருக்குது. என்ன அது அப்படின்னா விஷயலோபம். இந்த விஷமாகப்பட்டது என்னது அப்படின்னு சொன்னா விஷயலோபம்.
அந்த விஷய லோபத்தினாலதான் இந்த விஷம்னு வர்ணிச்சார். விஷயம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா உலக அனுபவம் இருக்குதே, அதான் கண்டதை பார்க்கறது, கண்டதை பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் அந்த மாதிரி கண்ணுக்கு விருந்தாவும் காதுக்கு இதுவாகவும் விருந்துன்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆஹா எவ்வளவு நன்னா இருக்குது பத்தியா, எவ்வளவு ருச்சியா இருக்குது பத்தியா அப்படின்னு. அதனால அப்படி அந்த விஷயம் இருக்குதே, அது விஷயத்தினுடைய ஆசை. விஷயங்கள்ல நாம ஈடுபடுறோமே, விஷய லோப விஷம். இது என்ன மாதிரி விஷம் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்னா வந்திருக்கிறது நம்முடைய பாப்பங்கள்னால வந்திருக்கிற விஷயலோப விஷம். விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்று, அதுதான் நம்ம என்ன பண்றது, அப்படியே இழுத்துன்னு போய் அதிலேயே அப்படியே மோகிச்சு மூர்ச்சை அடைஞ்சு அப்படியே போயிடுறோம். இப்போ நிறைய ஒருத்தர் சாட்டான்னா முதல்ல பிடிக்கிறது அது இது, அப்படியே நிறைய ஓவரா சாப்பிட்டான்னா அப்புறம் மூச்சு முட்டை சாட்டான் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லை, அந்த மாதிரி அப்படியே அந்த விஷம் வேகமா ஏறி போகுது. அப்படிப்பட்ட விஷத்தை தான் இவர் என்ன பண்றார், நமக்கு அந்த விஷத்தை போக்கடிக்கிறார். சம்சார ஜிம்மக முகை சமுபஸ்திதம் நஹா விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிஹி நிஜாபிஹி. அப்படி நிஜாபிஹி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஷின்றது அடுத்தத்துல. அதனால ராமானுஜர் யதிகளுக்கெல்லாம் சிரேஷ்டரா விளங்கக்கூடிய ராமானுஜர் நன்மந்திரமா இருக்கிற துவயத்தை நன்றாக அறிந்து சம்சாரத்தினாலே சம்சாரமாகிற பாம்பு, பாம்புனுடைய பல முகங்கள்னாலே கடிக்கப்பட்டு நமக்கு வந்ததானே, நன்று பரவி இருக்கிறதான நாலு பக்கமும் நம்ம இதுல ஆத்மாவை சுத்தி பரவி இருக்கிறதான இந்த விஷயலோபம்ன்ற விஷம் இருக்கு, அதை க்ஷிபதி போக்கடிக்கிறார். எப்படி போக்கடிக்கிறார்னா நிஜாபிஷி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஷி அப்படின்றது. அதை மேலான் சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவம்சரகோபாதீன் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜி யதீஷானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.